குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இதில் மேனுஃபேக்சரிங்கோட பார்ட் 3 வீடியோ இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு 4 விஷயத்தை கவர் பண்ணுவேன். ஒன்று வந்து மேனுஃபேக்சரிங் அப்படின்றது ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன், அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஸோ சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன். அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் பற்றி சில ஐடியாலஜி, இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னா என்ன, அதில் மேனுஃபேக்சரிங்கிறது எங்கே வருது அப்படின்ற கேட்டகரியை பற்றி ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன். அதுக்கப்புறம் மேனுஃபேக்சர்டு ப்ராடக்ட்ஸ், அதில் இருக்கிற டைப்ஸ் என்னென்ன மாதிரியான மேனுஃபேக்சர்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் குவான்டிட்டினா என்ன, ப்ராடக்ட் வெரைட்டினா என்ன அப்படின்னு சில பேசிக்கான டெஃபினேஷன்ஸ் இருக்கும். அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் மேனுஃபேக்சரிங் வந்து ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம். சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் அப்படின்னா ஆப்ரேஷன் 1, ஆப்ரேஷன் 2, ஆப்ரேஷன் 3, ஆப்ரேஷன் 4. ஆப்ரேஷன் ஒன்றே காமனாக கேட்குறவங்களுக்கு காமெடியாக இருக்கும். அந்த ஆப்ரேஷன் கிடையாது. அதாவது ஒரு வேலை, முதல்ல ஒரு வேலை செய்கிறோம், அதுக்கடுத்து ஒரு வேலை செய்கிறோம், அதுக்கடுத்து ஒரு வேலை செய்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அக்ரிகல்ச்சர், அதாவது நம்ம விவசாயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல வந்து விதை வாங்குவாங்க, அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் நாற்றுல நடுவாங்க, அதுக்கப்புறம் அதுக்கு தண்ணி பாய்ச்சுவாங்க, வளரும், அதுக்கப்புறம் கருதை இருக்கிறது. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். எப்படி வந்து முதல்ல ஒன்று செய்யணும், அதுக்கு அடுத்து ஒன்று செய்யணும், அதுக்கு அடுத்து ஒன்று செய்யணும்னு இருக்கோ, அதே மாதிரி தான் நம்ம மேனுஃபேக்சரிங்லேயும் முதல்ல ஒரு ரா மெட்டீரியல் இருக்கும், அதை வாங்குவோம். அதை வாங்கிட்டு அதை வந்து இப்போது நமக்கு ஃபைனலாக ஸ்பூன் மாதிரி ஒரு ஸ்பூன் அவுட்புட் வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். புரியுறதுக்காக ஸ்பூன் சொல்கிறேன். இதே நம்ம இன்ஜின் பிளாக் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நிறைய பார்ட்ஸ் இருக்குது. நீங்கள் எதை எடுத்துக்கிட்டாலுமே ரா மெட்டீரியல் வாங்குறீங்க, அந்த ரா மெட்டீரியலை வந்து நீங்கள் முதல்ல ஒரு ப்ராசஸ் பண்ணுவீங்க. என்ன பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு வந்துட்டு அதை வாங்கி வச்சுட்டு நமக்கு டிராயிங்னு ஒன்று இருக்கும். அதாவது பொதுவாக வந்து ஃபீல்டுக்குள்ளே இருக்கவங்களுக்கு தெரியும், ஒரு டிராயிங் வந்து டிசைன் டிபார்ட்மெண்ட்லேருந்து வரும். அந்த டிராயிங்கை பார்த்துட்டு இந்த பார்ட்டில் முதல்ல எதை வந்து கட் பண்ணணும், எதை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு, அதாவது ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக ரிமூவ் பண்ணுவாங்க. ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு டிராயிங் இருக்குது, ஒரு ப்ரொஃபைல் இருக்குது அப்படின்னா உடனே வந்துட்டு அப்படியே அது எல்லாத்தையும் அப்படியே கையில் செஞ்சிட முடியாது. முதல்ல அதனுடைய ஆக்சுவல் சைஸ் என்னவோ அந்த சைஸை விட கொஞ்சம் பெருசாக இருக்க ரா மெட்டீரியல் எடுப்பாங்க. ரா மெட்டீரியல் எடுத்து ஒரு சைடை முதல்ல அந்த சைஸுக்கு கொண்டு வருவாங்க. இப்போ 10க்கு 10 mm ரா மெட்டீரியல் எடுத்து ஒரு சைடில் நமக்கு 10 mm தேவைப்படும், மற்ற இடத்துல வந்து அது அப்படியே டேப்பராக இறங்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது அப்படியே சாய்வாக இறங்குது அப்படின்னா இந்த சாய்வாக இறங்குற இடத்துல வந்து அந்த ரா மெட்டீரியலை குறைச்சிக்கிட்டே வருவாங்க. ஸோ ஒரு ப்ரொஃபைல் வந்து ஃபார்ம் ஆகும். ஒரு மவுஸ் பார்ட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறது இதெல்லாம். ஓகே. ஸோ கார் பார்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பார்ட்ஸ் சொல்லலாம். வேல்வ் மாதிரியான பார்ட்ஸ் ஆகட்டும், இதாகட்டும், இந்த மாதிரி நிறைய பார்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு பார்ட்ஸ் வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் மாறும், கேஸ்டிங்லாம் வரும். ஸோ வந்துட்டு ரொம்ப தெரிஞ்சவங்க வந்து இது இல்லை ப்ரோ நீங்கள் அப்படி சொல்கிற மாதிரி வராதுன்னு நினைக்காதீங்க. அடுத்தடுத்து அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லுவேன். இது வந்து ஒரு ஜென்ரலாக புரிகிறவங்களுக்காக ஒரு கான்செப்டுக்காக சொல்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ரேஷனில் அடுத்தடுத்த ப்ராசஸ் பற்றிலாம் வரும். ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக வந்து நமக்கு என்ன அவுட்புட் வேணுமோ அதை ஒரு 4-5 பார்ட்டாக பிரித்து பண்ணுவோம். பேசிக்காக சொல்லணும்னா ஒரு எதை எடுக்கிறோம், அதை கட் பண்ணுறோம், வெல்டு பண்ணுறோம், பிரிக்கிறோம், மாட்டுறோம், என்னென்னமோ பண்ணுறோம், எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதை ஃபைனலாக பெயிண்ட் பண்ணுறோம். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு 4-5 ப்ராசஸ் இதுக்கு நடுவில் வந்துடும். அந்த ப்ராசஸை ஒரு சீக்வன்ஸாக செய்யுது. முதல்ல இதை செய்யணும், அடுத்து இதை செய்யணும்னு. இந்த சீக்வன்ஸுன்ற வேர்டு எதுக்கு வருது அப்படின்னா SOPன்னு ஒன்று எழுதுவாங்க, சீக்வன்ஸ் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அப்படின்னு. ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜருக்கு வந்து ஒரு சீக்வன்ஸ் இருக்கணும். இதுலேருந்து இப்படி தான் வருதுன்னு சீக்வன்ஸ் இருந்தால் தான் அதை வச்சு ஒரு SOP எழுத முடியும். ஓகேங்களா? இப்போது நம்ம அடுத்த 3 டாப்பிக்கை நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன். மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இண்டஸ்ட்ரியில் 3 டைப் இருக்குது. ஒன்று பிரைமரி, செகண்டரி, டெர்ஷியரி. பிரைமரி அப்படின்றது எப்படின்னா பிரைமரி ப்ராடக்ட் எடுக்கிறது, அதாவது நேச்சுரல் ரிசோர்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுப்பாங்க தெரியுமா? இப்போ அக்ரிகல்ச்சரில் எடுக்கிற மாதிரி, அயன் ஓர் எடுக்கிற மாதிரி, இந்த மாதிரியான டைரெக்டாக ரா மெட்டீரியல் வந்து, அதாவது ரா மெட்டீரியல்னு சொல்கிறத விட டைரெக்டாக மண்ணிலேருந்து கிடைக்கிற அந்த விஷயத்தை அப்படியே அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க இல்லையா, நேச்சுரல் ரிசோர்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்களே, அதுதான் வந்து பிரைமரி இண்டஸ்ட்ரி. எக்ஸ்ட்ராக்ட்னு சொல்லலாம், கல்டிவேட்டுன்னு சொல்லலாம். இப்போ அக்ரிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும் அது கல்டிவேட்டு, நம்ம மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்த வரைக்கும் அது வந்து எக்ஸ்ட்ராக்ட். ஓகேங்களா? அடுத்து செகண்டரி இண்டஸ்ட்ரீஸ். செகண்டரி இண்டஸ்ட்ரீஸில் தான் நம்ம மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரின்றதே வரும். இந்த பிரைமரி இண்டஸ்ட்ரி எடுக்கிற அயன் ஓர் மாதிரியான மெட்டீரியல்ஸ் இருக்கு இல்லையா, அதை வாங்கி அந்த ஓர் ஆர் வந்துட்டு வேறு எப்படி சொல்லலாம், அலாய்ஸ் இந்த மாதிரியான மெட்டீரியல்ஸை வாங்கி அதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து தனக்கு தேவையான பார்ட்ஸை உருவாக்குவாங்க. இதுதான் வந்து செகண்டரி இண்டஸ்ட்ரீஸோட வேலை. இந்த செகண்டரி இண்டஸ்ட்ரீஸ் கேட்டகரியில் தான் நம்மளுடைய மேனுஃபேக்சரிங் பார்ட்ஸ் வந்து வருது. இதில் 2 கைண்ட் ஆஃப் குட்ஸ் இருக்குது, கேபிட்டல் குட்ஸ், கன்சியூமர் குட்ஸ். அதை அடுத்து சொல்கிறேன். அதுக்கடுத்து டெர்ஷியரி இண்டஸ்ட்ரீஸ். டெர்ஷியரி இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா
சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ், சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுற இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, இந்த கேபிட்டல் குட்ஸ் கன்சியூமர் குட்ஸ்னு சொன்னேன் இல்லையா. கன்சியூமர் குட்ஸ்ன்றது ஃபைனல் அவுட்புட் ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணுறது. கேபிட்டல் குட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, இந்த ஃபைனல் ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு மிஷின் இருக்கும், ஒரு சிசில் மாதிரி இருக்கும், ஒரு ராடு இருக்கும், அதை வச்சு தட்டுவாங்க. இல்லை வந்துட்டு ஒரு லேத் மிஷின் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மிஷினில் இந்த எண்டில் ஒரு கம்பி மாதிரி இருக்கும், ஒரு இது மாதிரி இருக்கும், பிளேடு மாதிரி இருக்கும், அதுதான் இதை கட் பண்ணும். ஸோ இந்த மாதிரியான பார்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் கேபிட்டல் குட்ஸ். அதை வச்சு தான் ஃபைனல் ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுவோம், அதான் கேபிட்டல் குட்ஸ். ஸோ இதிலே மெட்டீரியல்ஸ், காம்பனன்ட், சப்ளைஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். டிஸ்க்ரீட் ஐட்டம்லாம் சில டாபிக்ஸ் வரும், இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். லாஸ்ட்டாக ப்ரொடக்ஷன் குவான்டிட்டி அண்ட் ப்ராடக்ட் வெரைட்டி. ஆல்ரெடி 5 நிமிஷம் ஆயிடுச்சு வீடியோ. ஸோ இதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். சிம்பிளாக ப்ரொடக்ஷன் குவான்டிட்டினா ஒரு குவான்டிட்டி எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறோமோ அந்த வேல்யூ. ப்ராடக்ட் வெரைட்டின்றது வேரியண்ட்டு, கார்லேயே 4-5 வேரியன்ட் பார்க்குறோம்ல, அந்த மாதிரியான விஷயங்கள். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லி வரும். ஓகேங்களா? தேங்க்யூ, டேக் கேர், ஸ்டே சேஃப்.